இந்தியாவில் இருக்கக்கூடிய விதை சந்தையினுடைய மதிப்பு தான். சராசரியாக இணையதளங்களில் தேடி பார்க்கும்போது ஆண்டுக்கு 35,000 கோடி ரூபாய்க்கு மேல் நம் விதை சந்தை மட்டும் இந்தியாவில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அது வருகிற ஒரு 4-5 ஆண்டுகள் 2 மடங்காக பெருகிவிடும் என்கக்கூடிய ஆய்வு முடிவுகளும் தெரிவிக்கிறது. அப்படின்னு ஒரு 4-5 வருஷத்துல ஒரு 60,000 கோடியாக மாற இருக்கிற விதை சந்தையை கைப்பற்றுவதற்காகத்தான் நாங்க மரபணு மாத்திட்டோம்னு சொல்லி மான்சோட்டோ கம்பெனி கொண்டு பருத்தி விதை விற்றதும், அதற்கு முன்னாடி மிக எளிமையாக நம்ம நாட்டில் இருந்த சிறு குறு விதை தயாரிப்பு நிறுவனங்கள் 100க்கும் 200க்கும் கிலோ பருத்தி விதை விற்பனை செய்து கொண்டிருந்த போது மரபணு மாற்றப்பட்ட பருத்தி விதைன்னு சொல்லி கிலோ 2,000 ரூபாய்க்கு மேல வித்தாங்க. மரபணு திருத்தப்பட்ட ரகம் அப்படி வருது அப்படின்னா இதை நாம் உற்பத்தி செய்வதற்கு சிறு குறு நிறுவனங்களால், விவசாயிகளால், கூட்டமைப்புகளால் சாத்தியங்கள்லாம் போய்விடும். ஒவ்வொரு முறையும் இதற்கான தொழில்நுட்ப செலவு கூடுதலா இருக்கிறதால குறைஞ்சபட்சம் 1 கிலோ நெல் விதையை 500 ரூபாய் இல்லாம அவங்க நம்மளுக்கு விற்காம இருக்க போறது. அப்ப 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறதுக்கும் 500 ரூபாய்க்கான வேறுபாடு எவ்வளவுன்னு பாருங்க. அப்ப 1 கிலோ நெல் விதைக்கு குறைஞ்சபட்சம் 400-450 ரூபாய் நாம் அதிகமாக கொடுப்பதற்காகத்தான் இந்த வேலையை அவர்கள் தொழில்நுட்ப மாற்றங்கள் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். நெல் உற்பத்தியில் என்ன நம்ம நாடு பற்றாக்குறையில் இருக்கிறதா? 50 ரூபாய் மூட்டைக்கு லஞ்சம் கொடுக்க முடியாம அலறக்கூடிய விவசாயிய வாழ்வாதாரம் நம்ம வாழ்வாதாரம். 40 ரூபாய் கொடுக்க முடியாம தினசரி சண்டை போடுறோம். எத்தனையோ சங்கங்கள், அமைப்புகள் இருந்த போதும் ஒவ்வொரு ஊர்லயும் நின்று இந்த 50 ரூபாய் 40 ரூபாய் லஞ்சத்தை ஒழிக்க முடியாம திணறோம். ஊர்லயே அரசியல்வாதிகள் 2 பேரையும் 3 ரூபாய் பிரிச்சு வச்சுக்கிட்டு கடுமையா விவசாயில சோதிக்கிறாங்க. ஏதோ இயற்கை விவசாயம் பண்றவங்களோட பிரச்சனை நமக்கு என்ன, அதான் அரசாங்கம் மானிய விலையில உரம் கொடுக்குது, நாம வாங்கி போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனை இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் இது முக்கியமான பிரச்சனை. ஏனென்றால் இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரும்பாலானோர் எல்லோருமே இயற்கை வேளாண்மை இருக்கிறோம். நமக்கான விதை பயிர் நாமளே வச்சிருக்கிறோம். நமக்கான விதைகள் நம்மிடமே தரமாக இருக்கிறது. ஆனால் நாம் யாருக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஒட்டுமொத்த இந்திய வேளாண்மைக்காக, விவசாயிகளுக்காகத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிறுவனங்கள் இன்னும் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிப்பதற்காகத்தான் இந்த மரபணு மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட ரகங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் எதை கணக்கு போடுது அப்படின்னா, ஆண்டுக்கு 5,000 கோடி ரூபாய்க்கு மேல இந்த விதை நெல் விற்பனை மட்டுமே இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறதாக அவங்க கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இந்த 5,000 கோடி ரூபாய் சந்தையை அப்படியே தனியாருக்கு கைமாற்றி விட வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு தொழில்நுட்பம் என்று சொல்லி அதை மரபணு திருத்தப்பட்ட என்ற தொழில்நுட்பம் சொல்லித்தான் இந்த பணியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இது விவசாயிகளை சுரண்டக்கூடிய திட்டத்தினுடைய ஒரு வடிவம்.